7 டைகர் ரிசர்வ் இன் 7 டேஸ் ஒன் ட்ரிப்போட டே 5. இன்றைக்கி வந்து February 5th. டைம் காலையில் ஒரு 6 o'clock இருக்கும். நம்ம இங்கே சீக்ரெட் டைவர் ரெசார்ட்லேருந்து சிங்காரா ரோட்லேயும் மாயா ரோட்லேயும் நம்ம கார்லேயே ஒரு சஃபாரி போகலான்ட்டு காலையிலே கிளம்பிட்டோங்க. காலையில் 6 மணிக்கு கூட இங்கே அவ்வளோ இருட்டாக இருக்குங்க. பகல் டைம்லலாம் அவ்வளோ வெயிலுங்க. அதே நைட்டில் பார்த்திங்கன்னா செம குளிராக இருந்ததுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. எனக்கு வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் ஸ்டே பண்ணுறது, இல்லை ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ணுறது, இந்த வைல்ட் லைஃப் பார்க்குறது, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதனால தான் சரி, ஏன் நம்ம ரெகுலராக இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறனால நம்ம ஏன் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு பண்ணதாங்க இந்த சேனலு. இதுக்கு முன்னாடி தமிழ்லையும் நிறைய பேர் இந்த மாதிரி வைல்ட் லைஃப் ரிலேட்டட் கண்டென்ட் நிறையா பேர் போட்டுட்ருக்காங்க. நானும் உங்கள் சேனல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறேன். நான் வந்து புதுசாக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து சும்மா நம்ம மொபைலை வச்சுட்டே வீடியோ எடுக்கலாம், அதுவே யூடியூப்பில் போடலான்னு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண கிடையாதுங்க. நான் அந்த யூடியூப்பை வந்து ப்ராப்பராக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இதுக்காக நிறையா செலவு பண்ணி நிறையா கேஜெட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஏகப்பட்ட பொருள்லாம் வாங்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி நான் இப்போ இந்த 7 days 7 டைகர் ரிசர்வ் ஒன் ட்ரிப்பில் நான் மொத்தம் 6 இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கேன். அதுக்கும் நிறையா செலவு பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எவ்வளோ நான் கடைசி வீடியோவில் சொல்கிறேன். நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, நான் இப்போ தான் ஒரு 1 month 1.5 month தான் நான் வந்து ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸு, பேட் கமெண்ட்ஸு, டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுறது, அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் டெலீட் பண்ணிட்டேன். பட் நான் வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸு இதை பற்றிலாம் பேசக்கூடாதுன்னு இருந்தேன். பட் இருந்தாலும் நான் ஏன் பேசுகிறேன்னா, அவங்க எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, நம்ம ஏதோ போகிறோம், ஜாலியாக லக்ஸூரியாக ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறோம், போகிற வழியில் அப்படியே வீடியோ எடுக்கிறோம், அதை வந்து அப்படியே போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோ பின்னாடியும் அவ்வளோ எஃபர்ட் இருக்குங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது. சும்மா ஏதோ எடுத்தோம் போட்டோம் அப்படின்லாம் நான் போட கிடையாது. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் வந்து இந்த மாதிரி நேச்சரான சவுண்டே கொடுங்க, இதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்குறீங்க, அந்த மாதிரிலாம் சொன்னால் அதெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். நான் ஏன் வந்து அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படியே கொடுக்கலனா, நான் ட்ராவல் பண்ணும்போது காரில் வந்து பாட்டு ஓடும், அதை அப்படியே போட முடியாது, யூடியூப்பில் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். அதே மாதிரி நான் என் ஒய்ஃப் கூட எதாவது பேசிட்டு போவேன், அதெல்லாம் வந்து தேவையில்லாத டாக்ஸ்லாம் நிறையா இருக்கும். சரி, அதெல்லாம் போடக்கூடாதுன்றதுனால தான் நான் வந்து எல்லா வீடியோ பின்னாடியும் ஆடியோவை கட் பண்ணிவிட்டு வெறும் மியூசிக்கு, அதுக்கப்புறம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது வந்து எனக்கு கரெக்ஷன் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் அதை நான் திருத்திக்கிட்டு வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதை விட்டுட்டு நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுகிறது, கெட்ட வார்த்தையில் கமெண்ட்ஸ் பண்ணுறது, வீடியோ மொக்கையாக இருக்குதுன்னு சொல்கிறது, ஓகே, அது உங்களோட கருத்து மொக்கையாக இருக்கிறதோ இல்லையோ. இதை இப்போ நான் ஏன் பேசுகிறேன்னா, அந்த ஒரு சில பேருக்கு தான் நான் இதை பேசுகிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். பார்ட் 7 பார்த்திங்கன்னா, நம்ம முதுமலையில் சஃபாரி முடிச்சுட்டு ஒரு 7 o'clock அபிராமியம் கெஸ்ட் ஹவுஸ் போயிருப்போம். அப்புறம் டின்னர்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து ஒரு 12-12:30 வரைக்கும் அந்த பனியில் மொட்டை மாடியிலே நின்றுட்டு ஏதாவது அனிமல்ஸ் வருமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 12:30 மணிக்கு மேலே தான் நைட்டு தூங்கவே போனோம். அப்புறம் அப்பப்போ நடுவில் ஏதாவது சவுண்டு கேட்கும்போது 1:30 மணி, 2:30 மணி, 3:30 மணி, அந்த 7th பார்ட் பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து ஒரு இந்தியன் கார் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் கடைசியில். அது நான் எடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 3:30 மணி டைம் தான். நைட்டில் இந்த மாதிரி ப்ராப்பராக தூக்கம் இல்லாமல் அடுத்த நாள் காலையிலே 6 மணிக்கு எந்திரிச்சு முதுமலை சஃபாரி போயிருப்போம். அங்கேயும் வந்து நம்மளுக்கு வந்து எந்த சைட்டிங்கும் இல்லைன்னொன்னே அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக மாயார் ரோடு வரைக்கும் வந்திருப்போம். தெப்பக்காட்டிலேருந்து மாயார் ரோடுக்கு வந்திருப்போம். அப்புறம் மாயாரில் முடிச்சுட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக திரும்பி அபிராமியம் கெஸ்ட் ஹவுஸ் போயிருப்போம். ஒரு 10:30 அந்த மாதிரி ரீச் ஆயிருப்போம். 11:30க்கு செக் அவுட் பண்ணோம். ஸோ நம்ம உடனே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு திரும்பி அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அபிராமியம் கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து சீக்ரெட் டைவர் ரெசார்ட்டுக்கு வரணும். ஸோ நம்ம வந்து ஒரு 12 o'clock அதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். ஸோ அதனால் சும்மா இருக்கும்போது நம்ம வந்து சிங்கார் ரோடு வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி சீக்ரெட் டைவர் ரெசார்ட் போயிருப்போம். சீக்ரெட் டைவர் ரெசார்ட் ஒரு 1 o'clock ரீச் அவுட் பண்ணி செக்இன் பண்ணிவிட்டு நம்ம லக்கேஜ்லாம் வச்சுட்டு திரும்பி ஒரு 1:30க்குலாம் லஞ்ச் ரெடி ஆச்சுன்னு கூப்பிட்டாங்க. நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு திரும்பி அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம தெப்பக்காடு ரிசப்ஷன் சென்டர் வந்துருந்தோம் சஃபாரி புக் பண்ணோன்னு. ஸோ அங்கே சஃபாரியெல்லாம் முடிச்சுட்டு போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த அலாரம் கால்லாம் கேட்டிருக்கோம். அங்கே முதுமலை சஃபாரியில் நம்மளுக்கு எதுவும் சைட் ஆகலைன்னா அங்கேருந்து கிளம்பி ஒரு 5 o'clock ரேஞ்சுக்கெலாம் நம்ம வந்து திரும்பி சிங்காரா ரோடு வந்திருப்போம். 5 o'clockலேருந்து ஒரு நைட்டு 7 o'clock வரைக்கும் சிங்காரா ரோட்லேயே ஒரு 7-8 டைம் சுற்றணுங்க. அங்கேயுமே நிறைய அலாரம் கால்லாம் நம்மளுக்கு கேட்டுது. அங்கங்கே வெயிட் பண்ணி பார்த்தோம். பட் நம்மளுக்கு எதுவும் சைட் ஆகலை. சரின்னு திரும்பி 7 o'clock அங்கேருந்து நம்ம சீக்ரெட் டைவர் ரெசார்ட்டுக்கு போயிட்டு நம்ம டின்னர் முடிச்சுட்டு நைட்டு அங்கே வந்து ஒரு 1 o'clock வரைக்கும் வெளியே உட்காந்து பார்த்தோம் ஏதாவது வருதா என்னன்னு. பட் அங்கேயும் அலாரம் கால் கேட்டது, நம்மளால் எதுவும் பார்க்க முடியல. சரின்னு ஓகே தூங்க போயிட்டு திரும்பி காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சிங்காரா ரோடும் மாயா ரோடும் வந்துவிட்டோம். நான் வந்து ஒரு 4 days கம்ப்ளீட்டாக அங்கே மசனக்குடியில் தாங்க ஸ்டே பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டே பண்ண 4 days
நம்ம ரூமில் போய் செக்இன் பண்ணுவோம், லக்கேஜ் வைப்போம், திரும்பி இந்த மாயார் சிங்கார் ரோடுக்கு வந்திருப்போம். இந்த 4 டேஸில் கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 35 டைம் மாயார் ரோடும், ஒரு 30லேருந்து 35 டைம் சிங்கார் ரோடுமே நான் சுற்றிருக்கேங்க. ஏன் சுற்றுறோன்னா, நம்மளால் வந்து ஏதாவது சிறுத்தையோ புலியோ சைட் பண்ணணும், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க சுற்றுறோம். அதே மாதிரி நிறைய பேர் நினைக்கிற மாதிரி ஜாலியாக போய் லக்ஸுரியான ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு கார்லேயே சுற்றிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அந்த மாதிரிலாம் போடலைங்க. அதே மாதிரி தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 10 மணி 11 மணிக்காக தூங்கி எழுந்திரிச்சு நம்ம இந்த சிங்காரா ரோட்டில் மாயா ரோட்டில் வந்து நான் டைகரை பார்க்கணும் இல்லை வந்து லெப்பர்டை பார்க்கணுன்னா பார்க்க முடியுமாங்க? அந்த டைமுக்கு வந்தால் மான் கூட இருக்காதுங்க, எல்லாம் போய் எங்கேயா நிழலில் உட்காந்துட்ருக்கோம். அனிமல் சைட்டிங்கிறது வந்து ஒன்று ஏர்லி மார்னிங் இல்லைனா ஈவினிங் டைமில் தாங்க பண்ண முடியும். அதுவும் அனிமல் சைட்டிங் இப்போ புலியோ சிறுத்தையோலாம் பார்க்கணுன்னா பயங்கர லக்கு தேவை. போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் அலாரம் கால் எவ்வளோ கேட்டுது, நம்ம எவ்வளோ வெயிட் பண்ணோன்னு. பட் ஆனால் அது லக்கு தான். நம்ம வந்து வந்துட்டோம் அங்கேருந்து. சரி எதுவும் சைட் ஆகலன்னு ஒரு 15 நிமிஷம் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். நம்ம வந்துட்டு அப்புறம் அடுத்த சஃபாரி போனவங்களுக்கு நேற்று வந்து முதுமலை சஃபாரியில் டைகர் சைட் ஆகிருக்கு. அதே மாதிரி சிங்காரா ரோட்லேயும் 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம். 7 மணிக்கு நம்ம சரி ஓகே அங்கே இருக்கிறது சேஃப் இல்லைன்னு சொல்லி நம்மளும் வந்துட்டோம். ஒரு 7:10க்கோ 7:15க்கோ சிங்காரா ரோட்டில் நேற்று நைட் டைகர் சைட் ஆகிருக்குங்க. அதனால் நான் ஏனோ தானோன்றதுக்காகலாம் வீடியோ போடலைங்க. நான் என்னோடய பெஸ்ட்டை தான் ட்ரை பண்ணேன். பட் அவ்வளோ ட்ரை பண்ணியும் ஏன் இவ்வளோ ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸு இல்லை ஒரு டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரின்னு தெரியல. நான் போடுற இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலையா டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசாதீங்க. அதே மாதிரி இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸு கெட்ட வார்த்தையில் கமெண்ட் பண்ணுறதுலாம் பண்ணாதீங்க. இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1240 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. எனக்கு வந்து இப்போ அந்த ஒரு 1240 சப்ஸ்கிரைபர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. நான் அந்த 1240 சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணி எனக்கு மோட்டிவேஷனும் கொடுக்குறீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. இதை யார் மனசையும் புண்படுத்தணும்னு நான் பேச கிடையாது. சிங்காரா ரோட்டில் எந்த சைட்டிங்கும் ஆகலைங்க. சரி அங்கேருந்து அப்படியே நம்ம மாயா ரோடுக்கு வந்துட்டோம். வந்தோடனே நமக்கு ஃபஸ்ட்டு சைட் ஆனது பார்த்திங்கன்னா அந்த மயில் தான். போகிற வழியிலே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா கூட்டமாக மான் இருந்தது. அப்படியே அங்கே உள்ள மானெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஸ்லோவாக 2 பக்கமும் பார்த்துட்டே போகணுங்க, ஏதாவது சைட் ஆகுமா என்னென்னு. இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஜீப் ஒன்று வந்துச்சு. அவர் அந்த சஃபாரி டிரைவர் சொன்னார், முன்னாடி கரடி இருக்குது போங்க அப்படின்னு. கரடியாக தான் நாங்கள் டெய்லி பார்க்குறோமே. நான் முன்னாடியே வீடியோவில் சொன்னாலங்க, இந்த மாயா ரோட்டில் ஒரு 30-35 டைம் சுற்றிருப்பேன்னு. அந்த 30-35 டைமில் ஒரு 20 டைம் கரடியை பார்த்தாங்க இந்த மாயா ரோட்டில். நம்ம போகும்போது வரும்போதெல்லாம் இந்த கரடி மட்டும்தாங்க நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்டு இருந்தார். இந்த கரடி பேர் வந்து மாயா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஏதோ நம்ம ஆள் ஒரே சோகமாக நின்றுருந்த மாதிரி நின்றுட்டு இருந்தார். நம்மளும் கொஞ்சம் நேரம் இந்த கரடியை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நான் வந்து காட்டுக்கோழியை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க நேரில். போன பார்ட்லேயும் சரி, இதுக்கு முன்னாடி ஒரு கோழி வீடியோ ஒன்று போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த கோழி பேர் என்னன்னு எனக்கு தெரியல.
இந்த பறவையை நான் இதாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இதை பார்த்தோன்னே என்ன பறவைன்னு தெரியல. அப்புறம் தான் கூகுளில் சர்ச் பண்ண அப்புறம் தெரிஞ்சது இது வந்து மயில் வகையில் ஒன்றுன்னு. அடுத்து கொஞ்சம் தூரத்துலேயே நம்மளுக்கு சைட்டானது பார்த்திங்கன்னா, தூரத்தில் ஒரு மரத்தில் வந்து ஒரு கழுகு ஒன்று உட்காந்துருந்ததுங்க. அது என்ன கழுகுன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே கொஞ்சம் தூரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு சாம்பார் டியர் ஒன்று வந்து சைட் ஆச்சுங்க. அது ரொம்ப தூரத்தில் உள்ளார உட்காந்துட்டு இருந்தது. பட் எப்படியோ தூரத்தில் இருந்து பார்த்துட்டோம் நம்ம. நம்ம போயிட்டுருக்க கொஞ்சம் தூரத்துலேயே நம்மளுக்கு வந்து ஒரு கழுகு ஒன்று சைட் ஆச்சுங்க. அதுவும் ரொம்ப பக்கத்துலேயே ரோட்டோரத்தில் ஒரு மரம் ஒன்று சாஞ்சிருந்ததுங்க. அதில் தான் இது உட்காண்ட்ருந்ததுங்க. அது காலில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இறைச்சியை வச்சு சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க. நான் கழுகு வந்து இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறது இதாங்க ஃபஸ்ட் டைமு. அது பார்க்கவே செம்ம டெரராக இருந்ததுங்க. அதுவும் அது கண் வந்து அந்த எல்லோ கலரில் பயங்கரமாக இருந்தது பார்க்க. நமக்கும் எதுவும் பெருசாக சைட் ஆகலைங்க. சரின்னு இதோட நம்மளும் அப்படியே ரூமுக்கு கிளம்பிட்டோம். நம்ம ரூமுக்கு வெளியவே கூட்டமாக மான் இருந்ததுங்க. நம்மளும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த சீக்ரெட் ஐவி ரெசார்ட்லேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து தெப்பக்காடு தாங்க போயிட்டுருக்கோம். இந்த ரெசார்ட்டை செக் அவுட் பண்ணிவிட்டு நம்மளும் இப்போது தெப்பக்காடு போயிட்டுருக்கோங்க. தெப்பக்காடில் இருக்க ரிசப்ஷன் சென்டர் தான் போகிறோம். ஏன் ரிசப்ஷன் சென்டர் போகிறோன்னா, அடுத்து நம்ம வந்து ஒரு ஃபாரஸ்ட் டே தான். அது என்னன்றது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நம்மளும் தெப்பக்காடு இருக்கிற ரிசப்ஷன் சென்டர் வந்துட்டோங்க. போர்டு வச்சுருப்பாங்க எப்போ என்னென்ன அனிமல் சைட் ஆச்சுன்னு. போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து முதுமலை சஃபாரியில் வந்து ஒரு 10 நிமிஷம் அலாரம் கால் கேட்டது. நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நம்ம போயிட்ட அப்புறம் அடுத்த சஃபாரி வரவங்களுக்கு டைகர் சைட் ஆகும்னு. அதே மாதிரி வந்து நேற்று வந்து 4ஆம் தேதி டைகர் சைட் ஆகிருக்குங்க. தொடர்ந்து ஒரு 2-3 நாளாக அடிக்கடி இங்கே ஒரு 4-5 டைம் இந்த ரிசப்ஷன் சென்டருக்கு வந்தாங்க. அங்கே உள்ள போலீஸ் மேம் வந்து என்னை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நேற்று வந்து டைகர் சைட் ஆச்சு, நீங்கள் போயிட்டு வந்த அப்புறம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அந்த வீடியோவும் நமக்கு காமிச்சாங்க. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.